Daily. Taste the Daily. இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட மாணவர்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் சற்று முன்னதாக எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் மாவட்ட ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்த அந்த தகவல்களை கேட்டும். தற்போது விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், இந்த பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது, இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, ஏற்கனவே 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில தற்போது 3வது மாணவனும் உயிரிழந்து விட்டான் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடலூர் மாவட்டத்தில் போதுமான இந்த சிகிச்சை அளிக்க முடியாத காரணத்தால் அருகிலேயே ஜிப்மர் மருத்துவமனை இருக்கிறது. அது ஒரு பெரிய மருத்துவமனை. அங்கு உயர் சிகிச்சை கருவிகள் எல்லாம் இருக்கும் என்பதனாலே அந்த மாணவர் பலத்த படுகாயங்களோடு அங்கு அழைத்து செல்லப்பட்டார். அவரும் அந்த சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் என்ற அந்த சோகமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுல மேலும் அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர், அதாவது அக்கா 11ஆம் வகுப்பும் தம்பி 10ஆம் வகுப்பும் படிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளையும் பறிகொடுத்து விட்டு அந்த பெற்றோர்கள் பரிதவித்து வருகின்றார்கள். ஒரே பள்ளியில் படித்து வந்த அந்த மாணவர்களை ஏற்றி செல்வதற்காக அழைத்து கொண்டு வருவதற்காக புறப்பட்டு சென்ற பள்ளி வாகனம் ரயில் விபத்திலே சிக்கி இந்த உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. காலையிலிருந்து அந்த பலி எண்ணிக்கை 2ஆக இருந்த நிலையில் தற்போது 3ஆக அது அதிகரித்திருக்கின்றது. 3 மாணவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலாக பதிவாகி இருக்கின்றது. 2 மாணவர்கள், ஒரு மாணவி என 3 பேர் தற்போது உயிரிழந்து விட்டார்கள். அந்த வேனிலே மொத்தம் 5 பேர் பயணித்திருக்கிறார்கள். 4 பேர் மாணவர்கள், அதே போல ஒருவர் ஓட்டுநர் என 5 பேர் பயணித்த நிலையிலே அந்த பள்ளி வாகனம் அந்த ரயில்வே டிராக்கை கடக்க முயன்ற போது வேகமாக பக்கவாட்டில் வந்து மோதிய காரணத்தினாலே பள்ளி வாகனம் தூரத்தில் தூக்கி வீசப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அந்த பள்ளி வாகனத்தை தற்போது நாம் பார்க்கும்போது எலும்பு கூடுகள் எப்படி சிதறி கிடக்குமோ அது போல எலும்பு கூடு போல சிதறி கிடக்கிறது. இனி அந்த பள்ளி வாகனத்தை எப்படியும் எந்த ரூபத்திலும் நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. வெறும் எலும்பு கூடு போல, உதிரி பாகங்கள் போலதான் அவை சிதறி கிடக்கின்றது. ஆங்காங்கே அந்த மாணவர்கள் கொண்டு சென்ற பள்ளி புத்தகங்களும் சிதறி கிடப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய உடல் உறுப்புகள், தலை, கை, கால் என அந்த உறுப்புகள் ஆங்காங்கே அந்த ரயில்வே டிராக்கின் ஓரங்களிலே சிதறி கிடப்பதை பார்த்து கண்ணீர் வடிக்காத நபர்களே இல்லை என்ற அளவுக்கு அங்கு மீட்பதற்காக சென்ற உள்ளூர் பொதுமக்கள் கூட மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அவர்கள் அந்த மீட்பு பணியில ஈடுபட்டார்கள். அவ்வாறு மீட்பு பணியிலே ஈடுபட்ட அண்ணாதுரை என்ற உள்ளூர்வாசி ஒருவரும் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து அவரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த ரயில் வேகமாக மோதிய காரணத்தால் ரயில் செல்வதற்கு பயன்படுத்தப்படும் மின் கம்பங்கள் கீழே சாய்ந்தது, மின் ஒயர்கள் அறுந்து விழுந்தது. அதனால் ஒருவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடித்திருக்கின்றது. அவரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது மின் இணைப்பு அந்த பகுதியில் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டு மின் கம்பங்கள் சரி செய்யப்பட்டும் அந்த மின் ஒயர்களை மீண்டும் பழுது பார்க்கக்கூடிய பணியில் அந்த ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். அவற்றை சரி செய்து மீண்டும் அடுத்தடுத்த ரயில்களை இயக்குவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த கோர விபத்துக்கு 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, அந்த கேட் கீப்பர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் பங்கஜ் சர்மா என்று சொல்லக்கூடிய அந்த நபர், அவர் பணி நேரத்திலே காலையில் 7:30 மணி அளவிலே அவர் தூங்கிவிட்டார். அவர் முழித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த கேட்டை மூடியிருப்பார் என்று ஒரு தரப்பினர், உள்ளூர் பொதுமக்கள் சொல்கிறார்கள். ஆனால் ரயில்வே நிர்வாகம் சார்பில் சொல்வது என்னவென்றால், எங்களுடைய கேட் கீப்பர் அந்த கேட்டை மூட முற்பட்டார். ஆனால் வேன் ஓட்டுநர் தான் ஹாரன் அடித்து அந்த கேட் கீப்பரை கட்டாயப்படுத்தி கதவை திறந்து விடுமாறும், பள்ளிக்கு செல்ல வேண்டும், நேரமாகிறது, அதனால் கேட்டை திறந்து விட்டால் நாங்கள் வேகமாக கடந்து விடுவோம் என்று கேட் கீப்பரை கட்டாயப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாக அந்த கேட் கீப்பர் விதிமுறைகளை மீறி அந்த கேட்டை திறந்து விட்டதாகவும், அவ்வாறு திறக்கப்பட்ட போது அந்த பள்ளி வாகனம் ரயில்வே டிராக்கின் மீது சென்ற போதுதான் அதிவேகமாக வந்த அந்த பயணிகள் எக்ஸ்பிரஸ் பள்ளி வாகனத்தின் மீது மோதி பள்ளி வாகனம் பல அடி தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் கேட் கீப்பரனுடைய தவறு என்னவென்றால், யார் சொன்னாலுமே அவருக்கான
அந்த நிலையான உத்தரவு என்பது இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட நேரம் ரயில் இவ்வளவு நெருக்கத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த கேட்டை மூட வேண்டியது அவருடைய அது கடமை. அதை நிச்சயம் அவர் மீறவே கூடாது என்பதுதான் ஆவணமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த விதிமுறைகளை அவர் மீறினார் அல்லது உண்மையிலே அவர் தூங்கிவிட்டாரா என்பதெல்லாம் முழுமையான விசாரணை நடந்து முடிந்த பிறகுதான் தெரிய வரும். தற்போது ஒரு புறம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் அவர் ஒரு புறம் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. காரணம் அதாவது அரசு துறை ஊழியர்களுக்கென்று சட்ட விதிமுறைகள் இருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய கடமைகளை மிக சரியாக பணியாற்ற வேண்டும். குறிப்பாக ரயில்வே சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் தனி சட்டமே இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் ஒரு சிறு தவறு செய்தால் கூட அதன் காரணமாக நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஏற்படும். எனவே ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த தனி விதிமுறைகள் இருக்கின்றது, துறை சார்ந்த சட்டங்கள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட தகவல்கள் வருகின்றது. அவருடைய பணி நேரத்தில் அவர் கவனக்குறைவாக செயல்பட்டது ஏன்? அவரே சொல்வது போல வேன் ஓட்டுநர் கட்டாயப்படுத்தி தான் நான் அந்த கேட்டை திறந்து விட்டேன் என்று சொன்னாலும் அதுவும் கூட தவறுதான். யார் சொன்னாலும் ரயில் கேட்டை நெருங்கிவிட்டால் அந்த கதவை திறந்துவிடக் கூடாது என்பதுதான் விதிமுறையாக இருக்கிறது. ஒரு பள்ளி வாகன ஓட்டுநர் கட்டாயப்படுத்தினார் என்பதற்காக நான் கேட்டை திறந்து விட்டேன், சில நிமிடங்களில் அவர் கடந்து விடுவார் என நினைத்தேன் என்றெல்லாம் காரணம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அந்த கேட் கீப்பர் மட்டும் அதை திறந்து விடாமல் இருந்திருந்தால், அவர் கூறுவது போல திறந்து விடாமல் இருந்திருந்தால் இந்த உயிர்கள் நிச்சயமாக காப்பாற்றப்பட்டிருக்கும். அதிகபட்சம் ஒரு 5 நிமிடங்கள் அவர்கள் பள்ளிக்கு தாமதமாக சென்றிருக்கலாமே தவிர வேறு எந்த அசம்பாவிதமும் ஏற்பட்டிருக்காது. எனவே இந்த அடிப்படையிலே தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. பிஞ்சு குழந்தைகள் ஒரு கண்மூடி கண் திறப்பதற்குள் அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்பதை ஏற்க மனம் மறுக்கின்றது. அது ஏதோ கடலூர் மாவட்டத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் என்று கடந்து போக முடியவில்லை. நம் எல்லோருடைய வீடுகளிலும் இது போன்ற ஒரு குழந்தைகள் இருப்பார்கள். அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நம் வீட்டு குழந்தைகளுடைய ஞாபகம் வருகிறதே என சொல்லி பலரும் அழுது கதறி துடிக்கிறார்கள். சம்பந்தமே இல்லாத உறவினர்கள் அல்லாத பலரும் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மருத்துவமனையை நோக்கி ஏராளமான பொதுமக்கள் வந்து குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஐயோ, யார் வீட்டு பிள்ளையாய் இருந்தால் என்ன, பச்சிளம் குழந்தைகள் இந்த 10 வயது 15 வயதில் இப்படி ஆகிவிட்டார்களே, அவர்கள் எவ்வளவு கனவுகளோடு அந்த பள்ளிக்கு சென்றிருப்பார்கள், எப்படியெல்லாம் படிக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், தன்னுடைய பெற்றோரை காப்பாற்ற வேண்டும் என்று கனவுகளை எல்லாம் சுமந்து சென்றிருப்பார்களே, அவர்கள் இப்படி இறந்து விட்டார்களே என்று அக்கம் பக்கத்து கிராமங்கள் இருப்பவர்கள் எல்லாம் அலறி துடித்துக் கொண்டு தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. மருத்துவமனையில் ஏராளமான பொதுமக்கள் கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது என்பது ஒரு இடியை இறக்குவது போல ஒரு பேரதிர்ச்சியான தகவலாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. Taste the Daily.